நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இதற்கான காரணங்களை நாம் இப்போது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது கள்ளக்குறிச்சியினுடைய சாராய விற்பனை என்பது அது விஷ விற்பனை என்று சொல்வது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாராயம் என்பது ஊறல்கள் மற்றும் கருப்பட்டி, அதற்கான பழ வகைகள், இப்படியெல்லாம் பட்டைகள், மூலிகைகள் எல்லாம் போட்டு அதை வடிகட்டி கொடுக்கப்படுகிற ஒரு பொருள் சாராயம். இது கடந்த காலங்களிலிருந்தே, உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த சாராய பொருட்கள், சாராய விற்பனை, மது உலகம் முழுவதும் அது அமல்படுத்தப்படுகின்றது, மக்களால் வடிக்கப்பட்டு குடிக்கப்படுகிறது. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சியில் நேற்று வரைக்கும் இதுகாரம் 55 பேருக்கு மேல் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இன்று மாலை வரைக்கும். அதே சமயம் 200க்கு அளவில் கிட்டத்தட்ட 120லிருந்து 200 என்கின்ற அளவில் புறநோயாளிகளாக பல்வேறு உபாதைகளால் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வர்றாங்க. ஜிப்மரில் மட்டுமில்லை, சேலம், கள்ளக்குறிச்சி மருத்துவமனைகளில், அரசு பொது மருத்துவமனைகள் தான் இந்த ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை கூட ஜிப்மரிலிருந்து ஒரு 5 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். மீண்டும் 8 பேர் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. ஆக இந்த சாராயம் என்பது காய்ச்சப்பட்ட ஒரு பொருள். அதே பொருளை தான் இப்பொழுது டாஸ்மாகில் அவங்க மலாசஸ்ங்கிற அடிப்பில் கரும்புச்சாறு அல்லது இது போன்று பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி அந்த சாராயத்தை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சியில் அவர்கள் குடித்தது சாராயம் அல்ல, அது விஷம். அதாவது திருப்பி சொன்னால், விஷத்தை தண்ணீரில் கலந்து குடித்தது தான் அதனுடைய அளவாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இந்த விஷம் எப்படி கிடைத்தது, யாருக்கு கிடைத்தது, எந்த வகையில் கிடைத்தது என்பதை நாம் இப்போ பார்த்தால் உங்களுக்கு இது சாராயமா அல்லது விஷமா என்பதை நாம் பார்க்கலாம். இந்த விஷச்சாராயத்தை கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலை தான் பல தசாப்தங்களாக, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த கலாச்சாரம் அங்கே மிகைத்திருக்கிறது. அதே சமயம் கள்ளக்குறிச்சி டவுன்லேயும், அதாவது அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள், வருவாய் வட்டாட்சியாளர் அலுவலகம், அதாவது மகளிர் காவல் நிலையம், பொது போலீஸ் துறை அலுவலகம், நீதிமன்றங்களுக்கு சற்றேறக்குறை 200 மீட்டரில், திருப்பி சொன்னால் காவல்துறை அலுவலகத்திற்கு பின்புதான் இந்த சாராய வியாபாரம் நடைபெறுகிறது. நல்லா கவனித்தால் அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இது எப்படி தெரியாமல் போகும்? இதுதான் ஒரு பெரிய கேலி கூத்து என்று சொல்லப்படுகின்றது. எல்லா அரசியல் கட்சிகளாலும் கையூட்டை பெற்றுக்கொண்டு 70-100 ஆண்டுகளில் என்றால் அது தொடரும் கதைதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டும்தான் பொறுப்பேற்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு ஆட்சி இருக்கும் என்றால் 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற திமுகவுக்கு இது பெரும் சோதனை களம் அல்ல, மிகப்பெரிய பின்னடைவை இந்த ஆட்சியை பற்றிய மக்களின் பார்வையில் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கள்ளச்சாராயத்தை கல்வராயன் மலையிலிருந்து ஒரு பெரிய மாஃபியா கும்பல், அவனுடைய தலைவன் சின்னத்துரை, அவன்தான் இவற்றை பர்ச்சேஸ் செய்து அதன் மூலமாகத்தான் மலையடிவார கிராமங்களின் வாயிலாக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் விற்கப்பட்டு பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மரணித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது, அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சின்னத்துரைக்கு மாதேஷ் என்பவன், இவன்தான் ஆந்திரா மாநிலத்திலிருந்து இந்த மெத்தனால் என்கின்ற மெத்தில் ஆல்கஹாலை அவன் கொள்முதல் செய்து கொடுத்திருக்கிறானாம். இந்த மாதேஷ் சில கம்பெனிகள், தொழிற்சாலைகள் செயலற்று இருப்பதில் ஏராளமான மெத்தனால்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கி அவற்றை கெட்டுப்போனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வைக்கக்கூடிய இலக்குகளை எல்லாம் தாண்டி அவற்றை கொண்டு வந்த பொருள் தான் 60 லிட்டர் டியூப்பில், இன்னொரு 3 டியூப்பில் 30 லிட்டர் ஆக அவற்றை மலை கிராமங்களின் வாயிலாகத்தான் விற்பனை செய்யப்படுகின்றது. இவன் சின்னத்துரையின் மீது தற்போது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதேஷ் எங்கே இருக்கிறான் என்பது தெரியவில்லை. சின்னத்துரைக்கு ஜோசப் ராஜா என்கின்ற மதன் என்கின்ற கூட்டாளிகளும் உண்டு. இப்போ இதை மக்களுக்கு விற்பனை செய்தது யார் என்றால், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில், அதாவது மாதவன்சேரி, இப்பொழுது நாம் சொல்கிறோம் இந்த 2 இடங்கள்லையும்
பிடிபட்டு இறந்து போன மக்களின் நேரடியான வியாபார தொடர்பு கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவனுடைய மனைவி விஜயா, அவனுடைய தம்பி தாமோதரன். இவர்கள் ஒரு நாளைக்கு 1000 பேக்கெட் வரைக்கும் விற்பனை செய்வார்களாம். ஒரு பேக்கெட்டுடைய விலை 60 ரூபாய். 1000 பேக்கெட்னா 60,000 ரூபாய். எல்லா இடங்களிலும் இவனுடைய ஆட்கள் இருப்பார்களாம். காவல்துறை யாராவது ரைடுக்கு வந்தால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அவங்களுக்கு செய்தி போயிடும். அதே மாதிரி காவல்துறையில் இருந்தவர்கள் இவனுக்கு செய்தி கொடுத்து விடுவார்கள். அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், லோக்கல் கவுன்சிலர்கள், ஊராட்சி தலைவர்கள், வட்டச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், உள்ளூர் சகல அரசியல் கட்சிகளிலும் மிகப்பெரிய ஆளுமை கொண்டவன் இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ். அதில் பெரும் விசேடம் என்றால் இந்த கோவிந்தராஜ் ஒரு காலமும் குடித்தது இல்லை என்பது வியப்புக்குரிய செய்தி. அவன் இந்த மெத்தில் ஆல்கஹால், இந்த மெத்தில் ஸ்பிரிட் அதை எப்படி இருக்கிறது, அதன் சுவை என்ன என்பதை அவனோட தம்பி தாமோதரன் தான் குடித்து பார்த்து கொள்வானாம். ஆக அன்றைக்கு இந்த படுகொலை செய்யப்பட்ட விஷச்சாராயத்தை அல்லது விஷப்பொருளை கொடுத்த சின்னத்துரை வாயில் வைத்து பார்த்து இது கெட்டு போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் சிபிசிஐடி விசாரணையில் அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான தகவல்கள். அப்படி என்றால் சின்னத்துரை சொல்லியிருக்கிறான், எப்போதும் மெத்தில் ஸ்பிரிட்டை கொடுத்த பிறகு முழு பணத்தையும் கொடுக்கும் தாமோதரன் அன்று கொடுக்கவில்லை. ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இது சிறந்த ஒரு ஆல்கஹால் என்று சொல்லி விற்பனை செய் என்று கொடுத்து அனுப்பியிருக்கிறான் சின்னத்துரை. அதை வாங்கி கொண்டு வந்து அவற்றை தண்ணீரில் கலந்து அதற்கு பிறகு அந்த விற்பனை செய்ததான் யமனாக மாறியிருக்கிறது. பலருடைய குடும்பத்தை அழித்திருக்கிறது. பல குழந்தைகளை அனாதைகளாக ஆக்கியிருக்கிறது. பல பெண்களை விதவையாக ஆக்கியிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இவர்களுக்கு அரசியல் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் சொல்லப்படாவிட்டாலும் அது மிகப்பெரிய உண்மைதான். தற்போது சின்னத்துரை கொலைக்களத்திற்குள் கொண்டு வரப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் அண்ணாமலை, மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, இது திராவிட சாராய கழகம் என்று சற்று முன்னர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அவரை எதிர்த்தும் கூட பல்வேறு தகவல்கள் வைக்கப்படுகின்றது. குறிப்பாக சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியம், ரிஷிவந்தம் எம்எல்ஏ அதாவது வசந்தம் கார்த்திகேயன் 2 பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற நிலையில் அவர்களின் முழு ஆசீர்வாதத்தால் லோக்கல் திமுகவின் கவுன்சிலர்களால் இந்த தவறுகள் அரங்கேற்றப்படுகிறது. அவர்களால் துறையோடு ஆசீர்வாதத்தால் தான் என்ற குற்றச்சாட்டை வைக்கப்பட்ட போது நேற்று பத்திரிகையாளர்கள் மத்தியிலே வசந்தம் கார்த்திகேயனும் மற்றும் உதயசூரியனும் இதை கடுமையாக மறுத்தார்கள். அது நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் அரசியலை விட்டே விலகுகிறோம் என்று சொன்னார்கள். ஆக இந்த பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்ற போது அண்ணாமலை அங்கே அரசியல் செய்கிறார் என்று ஆலந்தூர் பாரதி கடும் விமர்சனத்தை முன்னெடுத்திருக்கிறார். அரசியல்வாதிகள் என்றால் அரசியல் செய்யத்தான் செய்வார்கள். இந்த நிலையில் இதற்கு நிலையான ஒரு தீர்வு இல்லாமல் பரஸ்பரம் அரசியல் கட்சிகள் இப்படி சண்டை போட்டு கொண்டிருப்பது ஒரு அரசியல் தனம்தான். தமிழ்நாட்டில் இதற்கு முன்பிருந்தும் இந்தியாவில் பல மாநிலங்களிலும், குஜராத் மாநிலத்திலிருந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லா இடங்களிலுமே நாம் கடந்த கால வரலாற்றை பார்த்தால் விஷச்சாராய விற்பனை, விஷப்பொருள் விற்பனை அதிகமாக இருந்திருக்கிறது. ஆகவே இதுவும் பேசும் பழங்கதைகளாக மாறிவிடக்கூடாது என்று மக்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று முன்தினம் வெளியிட்ட கொள்கை பிரகடன அறிவிப்பில் இந்த வருடம் அதாவது 45,855 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாகுடைய விற்பனை குறிப்பாக 1,500 கோடி 1,700 கோடி என்கின்ற அளவிற்கு கடந்த காலத்தை விட அதிகரித்திருக்கிறது என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. அந்த செய்தியினுடைய இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்த ஒரு வாரத்தில் டாஸ்மாகினுடைய வியாபாரம் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதிகளில் சேலம், விழுப்புரம், மரக்காணம் பகுதிகளெல்லாம் அதிகரித்திருக்கிறது என்ற தகவலும் வெளியாகியிருப்பது வியப்பின் உச்சக்கட்டம்தான். மக்கள் தங்கள் உயிருக்கு பயந்து, இந்த குடிக்கக்கூடியவர்கள் குடிமகன்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து மீண்டும் அவர்கள் டாஸ்மாகை நாடியிருப்பதால் இந்த டேர்ன் ஓவர் என்று சொல்லக்கூடிய
அரசுக்கான வருமானம் அதிகரித்திருக்கிறது என்பது மிக மிக வருத்தத்துக்குரிய அல்லது வேதனையான அல்லது விந்தையான செய்தியாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. அரசினுடைய பாலிசி கண்டிப்பாக மாற வேண்டும். குறிப்பாக அரசாங்கத்தின் துணை அமைப்புகளாக செயல்படக்கூடிய காவல்துறை உண்மையில் கல்லீரல் அவர்களுக்கு முழுமையாக நாசமடைந்திருக்கிறது அல்லது பழுதடைந்திருக்கிறது அல்லது சிதைந்து போயிருக்கிறது. மூத்த தலைவர் திரு கருணாநிதி அப்படித்தான் சொன்னார். அதுதான் தற்போது நடந்திருக்கிறது. ஆக அரசு ஒரு கொள்கை பாலிசியை அமல் செய்ய வேண்டும். காவல்துறைகளை மாவட்ட ரீதியாக கண்காணிப்பதற்கான ஸ்பெஷல் பிரிவான சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் IPS முடித்தவர்களை அமல்படுத்தி பதட்டத்துக்குரிய பல்வேறு பகுதிகளில் நடவடிக்கை எடுத்தால் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று கேட்டால் அரசாங்கத்தை விட இந்த நாட்டில் உயர்ந்த அமைப்புகளும் ஏஜென்சியும் எதுவும் இல்லை. சட்டம், காவல்துறை வன்முறையாளர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய அளவிற்கு ஆயுத பிரயோகம் எல்லாம் இருந்தும் ஒரு அரசாங்கம் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜையும் சின்னத்துரையும் கல்வராயன் மலையில் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அந்த அரசாங்கம் எதற்காக இருக்க வேண்டும் என்ற கேள்வியும் கூட பொது ஊடக ஆர்வலர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டுதான் வருகிறார்கள். அரசு உடனடியாக ஒரு பாலிசியை அமல்படுத்த வேண்டும். குறிப்பாக மாநில முதல்வர் அவர்கள் அந்த பகுதிக்கு இன்னும் செல்லவில்லை என்கின்ற குறைகளும் நாம் இன்று காலை அந்த பகுதிகளுக்கு சென்றபோது கிடைத்த தகவலாக இருந்தது. குறிப்பாக இங்குள்ள மக்கள் பலர் பதட்டத்தில் இருக்கிறார்கள், பலர் வேதனையில் உளறுகிறார்கள், புலம்புகிறார்கள், அழுகிற காட்சியும் பார்க்க முடிகின்றது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று இல்லை, குறிப்பாக தலித் மக்கள் மட்டுமல்ல, உழைக்கும் வர்க்கம் பலரும் இந்த பரிதாபமான சம்பவத்தில் மறைந்து போயிருக்கிறார்கள், தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கு தீர்வு என்னவென்றால் ஒரு அரசு ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். அந்த கொள்கை முடிவின் வாயிலாக உண்மையில் அறிவிப்பு செய்ய வேண்டும். சாராயத்தினுடைய வருவாய்களை எப்படி அவர்கள் பெற்றார்கள், எப்படி பெறப்போகிறார்கள், அல்லது அதை குறைக்கப் போகிறார்களா? நாம் கூறுவதை போன்று 70,000 கோடிக்கு வியாபாரம் நடந்தால்தான் 45,000 கோடி லாபம் கிடைக்கும். இத்தனை பெரிய லாபத்தை வைத்து செருப்பும் உணவும் 1000 ரூபாயும் கொடுத்தால் இழந்து போன உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது என்ற கேள்வி நியாயமானது தான். 200 பேர் வெளியே வந்தாலும் அவருடைய கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, நரம்பு மண்டலம், மூச்சுக்கிரைப்பு, பிரெயின், நெர்வஸ் சிஸ்டம் எல்லாமே இனி பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழும்போது உண்மையிலே செயலற்ற ஒரு மனிதர்களாக நடைப்பிணமாகத்தான் வாழப்போகிறார்கள். அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்கான செலவை ஏற்பது யார் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும். காவல்துறை நிச்சயமாக கண்காணிக்கப்பட வேண்டும். முதல்வர் முழுமையாக தோல்வி சந்தித்திருக்கிறார். காவல்துறையை அவர் கண்காணிக்கப்பட முடியவில்லை என்றால் அவருக்கு துணை அமைப்பாக சில அமைச்சர்களை நியமித்து மாவட்டந்தோறும் அவர்கள் கண்காணிக்க வேண்டும். SP லெவலில் இருக்கக்கூடியவர்கள், DGP, அமைச்சர்கள், முதல்வர் அனைவரும் மாதம் ஒரு முறை அல்லது மாதத்திற்கு 2 நாள் என்கின்ற கூட்டங்களை அவர்கள் ஒழுங்கு செய்து கலவரப் பகுதிகள், கள்ளச்சாராய விஷச்சாராய பகுதிகள், பதற்றத்துக்குரிய நடவடிக்கைகள், கலப்பட நடவடிக்கைகள், மத சாதி மோதல்கள் ஏற்படுகிற பகுதிகளெல்லாம் அவர்கள் கண்காணித்து கடுமையான தீவிர நடவடிக்கையை நக்சல்வாதிகள், பயங்கரவாதிகள், கொடூரமான கொலையாளிகள், குண்டு வைப்பவர்கள், பயங்கர சமூக விரோதிகளை எல்லாம் அடையாளம் காண்டு இது கள்ளச்சாராய விஷச்சாராயம் மட்டுமல்ல, மொத்தத்தில் இவைகளையெல்லாம் ஒரு அரசு முன்னெடுக்காவிட்டால் வருங்காலம் ஆபத்தானதாக இருக்கும். இதுதான் நமது பார்வையாகும்.